ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டெட் பாடியை வச்சுட்டு நடக்கிற கான்ஃப்ளிக்டை இந்த படத்தில் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஓகே, அதையும் பேசாமல் நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தில் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு மாடி வீட்டிலேருந்து ஒரு ஒரு லேடி ஓடி எல்லோரும் மேலே வாங்க, இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மேலேருந்து ஒருத்தர் விமல் கூட சண்டை போடுறாரு. நம்ம விமல் இந்த படத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரி வேன் ஓட்டுறவராக இருக்கார். அவர் கொடுத்த கடனை கேட்க வந்திருக்காரு. அதுக்கு அவர் தராமல் சண்டை போட்டுருக்காரு. சண்டை போட்டு அவரோட ஃபோனை உடச்சி கீழே போட்டுறாரு. இவர் சோகமாகவே கிளம்பி வராரு. ஏன்னா அவரோட ஒய்ஃபு அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகிற காசை வச்சு தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான செலவெல்லாம் விமல்னால் பார்க்க முடியும். அந்த சமயத்தில் மார்ச்சரி கிட்ட 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பணம் இருக்குது, அதை திருநெல்வேலிக்கு கொண்டு போகணும். அவங்க கால் பண்ணி என்னால் இப்போ வர முடியாது, நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சமாளிக்கிறான் அவங்க ஊருக்காரங்கிட்ட. உடனே கூட இருக்கிறவர், என்னடா நாளைக்கு லீவு தானே, நீ கொண்டு போகலான்னு. உனக்கு தெரியாது, அங்கே போனால் நாளைக்கு பெரிய கலவரம் ஆயிரும் அப்படின்னு. அப்படி என்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது அப்போ அவன் சொல்கிறான், இந்த இறந்து போனவர் திருநெல்வேலியில் ஒரு பெரிய ப்ளே பாய் இறந்துருக்காரு. அவருக்கு எஸ்ஐக்கு முத்துன்னு ஒரு பையன் இருக்கான். ஆனால் அவன் 2வது ஒய்ஃபுக்கு பிறந்தவன். அவனுக்கு என்னென்னா வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி செகண்ட் ஒய்ஃப் பிறந்தவங்கன்னு ஊர் ஃபுல்லாக அவனை பேசிகிட்டு இருந்தனால தான் அப்பா சாகும்போது அவங்கள நான் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். ஸோ ஊரில் பெரிய அளவும் ஆகிட்டு அவங்க அப்பாவை எப்படியாவது நம்மளே பாதுகாத்து நம்ம தான் கடைசியில் கொல்லி வைக்கணும்னு ஒரு ஆசை வைக்கிறான். இந்த சமயத்தில் அவருக்கு மொதல் வயசில் பிறந்தவர் பேர் சங்கரபாண்டி. அவருக்கும் ஆனால் இவர் 2வது ஒய்ஃப் கூடயே தான் வாழ்ந்துருந்துருக்கார் லைஃப் ஃபுல்லாக. தான் அப்பா என் கூடயே இல்லை அப்படின்னு ஒரு இதுலேயும் தன்னோட வேல்யூவை எப்படியா ப்ரூவ் பண்ணி காட்டுன்றக்காக தம்மா அப்பாவுக்கு நான் தான் கொல்லி வைக்கணும்னு அவன் ஒரு முடிவில் இருக்கான். ஸோ பட் இந்த எசகிமுத்து அவங்க அப்பாவை கொண்டு போய் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்ச நாள் தங்க வச்சுருக்காரு. அப்போ யதார்த்தமாக ஒரு நாள் அவர் வெளியே போய் நம்ம ஒரு ஸ்கூல் குழந்தையை காப்பாற்றுறக்கு ட்ரை பண்ணும்போது அவர் ஆக்சிடெண்ட்டாக இறந்துடுறாரு. ஸோ இந்த நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தா சங்கரபாண்டிக்கும் சரி அப்பா இறந்துட்டார், இதை நம்ம ஊருக்கு கொண்டு வந்தால் நம்ம தான் முறைப்படி கொல்லி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் பணத்தை கொண்டு வந்தால் ரெண்டு பேருக்குமே கலவரம் நடக்கும் அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் அங்கே போனால் பெரிய கலவரம் நடக்கும். அந்த சமயம் அந்த பணத்தை கூட்டிகிட்டு போகலான்னு இருந்த மார்ச்சரி டிரைவரும் வராமல் போயிடுவார். அப்போ விமல் பார்த்துட்டு நான் இதை கொண்டு போகிறேன், எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க இதுவும் வண்டி போகாது, இல்லை என் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் விமலும் இந்த பணத்தை கூட்டிகிட்டு, ஆனால் விமலுக்கு எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே தெரியாது. இப்படி தான் அவர் உள்ளே இருக்கிறவர் இவ்வளோ பெரிய ஆள், அங்கே போனால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்க போகிறது விமலுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவனும் பணத்தை வாங்கிட்டு போகிறான். ஏன்னா விமலுக்கு என்னென்னா அவனுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அவன் ஒய்ஃபோட டெலிவரிக்கு. அதனாலையும் அந்த இதை ஓட்டிகிட்டு போகிறக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிற ஒரு நைட் ட்ராவல். அப்புறம் அவன் பணத்தை கூட்டிகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறான். அங்கேருந்து கட் பண்ணால் நம்ம கருணாஸ் காட்டுறாங்க. அவர் ஒரு நாடக கலைஞர். பட் அவருக்கு சிட்டியில் வந்ததுனால பெருசாக சான்ஸ் கிடைக்காம அவரோட பொருளம் போட்டு எரிச்சிட்டு விரக்தியில் நின்றுக்கிறாரு. அப்போ அந்த வழியாக நம்ம விமல் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக விமலோட வண்டி நிறைய ப்ராப்ளம் இருக்குது தான். பட் அந்த சுச்சுவேஷனுக்கு நமக்கு பணம் வேணுன்றக்காக அவங்க அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டு வந்துடுவார். போயிட்டு இருக்கும்போதும் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவார், நான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கருணாசங்க அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்பார். அவர் தரமாட்டார். நான் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். பட் போகும்போது வண்டி ஸ்டக் ஆகி நின்றுடும். ஸோ மறுபடியும் கருணாசை போய் கூப்பிட்டு வண்டியை தள்ள சொல்லுவார். இப்போ அவங்க 2 சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா கருணாசும் நான் இந்த வழியாக தான் போகணுன்ட்டு லிஃப்ட் கேட்டனால அவரையும் கூட்டிகிட்டு போயிடுவார். கருணாஸ் இந்த படத்தில் ரொம்ப ஒரு இன்னோசென்ட்டாக நடிச்சிருப்பார். அவர் பேர் நளினமுத்து. அவரோட பேரை சொல்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார். பட் விமலுக்கு அவர் செய்கிறதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும் அவரோட பிஹேவியர். ஸோ சரி ஏதோ லிஃப்ட் கொடுத்துட்டு கூட அப்படியே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நடித்து காட்டுவார். அண்ணியின் படம் விக்ரமெல்லாம் சொல்லி அதெல்லாம் நல்லா ஒரு காட்சி, நல்லா காமெடியாக போகும். அந்த சமயத்தில் சங்கரபாண்டி வீட்டில் ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி எப்படியும் கொண்டு வந்தால் ஒரு பெரிய பிரச்சனையாகும், நம்ம பேசாமல்
கால் பண்ணி காம்ப்ரமைஸ் பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி எசகிக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. வரவங்க சும்மா வந்து மரியாதை செலுத்திட்டு போனால் மட்டும் போதும், மற்ற எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால் அவருக்கும் கோவம் வந்து ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம், யாருக்கிட்ட அப்பாவோட பணம் கிடைக்கும், யார் மரியாதை செலுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு இது வீட்டுக்குள்ளேயும் பெரிய கலவரம் நடக்கும். ஆக்சுவலாக கருணாஸில் ரொம்பவே நல்லவராக நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக அவரோட குழுலேருந்து ஒருத்தர் வந்து காசு கேட்கும்போது தங்கிட்டு இருக்கிற எல்லா காசுமே எடுத்து ஃபீஸ் கட்ட கொடுத்துருவார். அப்புறம் தனக்கு யாருமே இல்லை அப்படின்றதும் அடிக்கடி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். பட் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு வெள்ளந்தியாகவும் ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டாகவும் இருப்பார். இப்படியே அவங்க ட்ராவல் போயிட்டே இருக்கும். கருணாஸ் வண்டியில் இருந்துட்டு ஸ்மோக் பண்ணுவார். அதை பார்த்துட்டு விமல் முறைச்சிட்டே இருப்பார். பட் விமலுமே ஸ்மோக் பண்ணுவார். பட் அந்த சீன் வரும்போது கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராவல் உங்களுக்கு போயிட்டே இருக்கும்போது சடனாக ரோட்டில் ஒரு கப்பல் யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆகி ஹெல்ப்புக்காக வந்து முன்னாடி நிற்பாங்க. ரொம்ப கை கால் அடிபட்டு. பட் விமல் நிற்கவே மாட்டான். அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அதனால் விமல் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவார். அதுக்கு விமல் வந்துட்டு அது வேணும் சொந்தக்காரனா கம்முனுவா உனக்கு லிஃப்ட் கொடுத்ததே பெருசுன்ற மாதிரி திட்டிட்டு விட்டுருவாங்க. அப்போ கருணாஸ் வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், ஒரு நாள் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்போ ஒரு ஏஞ்சல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் அந்த ஏஞ்சல் ஒரு மனுஷனாகவே மாறினாங்க. அந்த மாதிரி மனுஷங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணால் தான் நம்ம ஏஞ்சலாகவே மாறுவோம், இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டியை பார்த்துட்டு ஒரு விரக்தியில் வரும். என்ன மாதிரி மனுஷங்க இருக்காங்க, கண் முன்னாடியே ஹெல்ப் கேட்டு யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு புலம்பிட்டே வருவார். இந்த சமயத்தில் அந்த சங்கரபாண்டி மறுபடியும் காம்ப்ரமைஸ் கால் அனுப்புவாங்க. பட் அந்த பேச்சுவார்த்தையும் ஒத்து வராது. ட்ராவலும் போயிட்டே இருக்கும். பணத்தை தூக்கிட்டு அவங்களும் போயிட்டே இருப்பாங்க. சடனாக பார்த்தா ஒரு இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுடும். மறுபடியும் இறங்கி பின்னாடி தள்ள வேண்டிய சூழ்நிலை. கருணாஸ் இறங்கி தள்ளுவார். பட் முடியாது. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு கப்பல் வருவாங்க. இது வந்து நைட் ஒரு மிட் நைட் இனிமேல் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளியை ஹெல்ப் பண்ணிவிட்டு நாங்களும் உங்கள் கூட வரோம், எங்களை திருநெல்வேலியில் ட்ராப் பண்ணிடுங்க, பைக் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியில் விமானம் சரின்னு சொல்லிடுவாப்பில். அப்புறம் இவங்களாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் கருணாஸ் தான் இப்படி பெரிய நாடக கலைஞனாக இருந்து நடிச்சு கட்டிட்டு இருப்பாங்க. இவங்களும் வேறு வழியை எல்லாம் லிசன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது காலையில் விடிஞ்சிடும். திடீர்னு பார்த்தா இவங்களை ஒரு கார் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும். வந்து விமலை வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டு எல்லோரும் சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னே புரியாது. பார்த்தா இந்த மாதிரி இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஊரை விட்டு ஓடி வந்துவிட்டோம், எங்களை துரத்திட்டு வராங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, வண்டியை மட்டும் நிப்பாட்டாதீங்க, எங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் கதற ஆரம்பிச்சிருவாங்க. பின்னாடி இந்த கப்பல் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரின்ட்டு வண்டியை வேகமாக அங்கங்கே திரும்ப ஓட்டிகிட்டே போயிட்டே இருப்பான். பட் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க இவங்கள பிடிச்சிருவாங்க. பட் விமன் அந்த சமயத்தில் யோசிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளே பணத்தை கொண்டு போயிட்டு இருக்கிற வேலையில் இருக்கோம், இதை கொண்டு போனால் தான் நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம டெலிவரிக்கான இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்ன்ட்டு விமலும் அந்த இடத்த இந்த ரவுடியை அந்த கப்பலை அந்த மலை மாதிரி கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அடி நடித்து அவனோட மூஞ்சியெல்லாம் கிட்டத்தட்ட உடைக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அவனை கொட்டலான்ற ஸ்டேஜில் இருக்கும்போது வீட்டில் கால் பண்ணி கேட்பாங்க அந்த பொண்ணு வீட்டில், இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அவங்க அப்போ வந்துட்டு 2 பேர்த்தையுமே கொன்றுன்ற மாதிரி சொல்லிடுவார். அவங்களும் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு பெட்ரோல்லாம் வாங்கிட்டு வர போயிடுவானுங்க. அந்த சமயத்தில் கருணாஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, இவங்களை காப்பாற்றிடலாமா வாங்க அப்படின்னு கேட்பாங்க. இவன் வந்துட்டு இல்லை நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பான். சரி நீங்கள் வரலைன்னா பரவாயில்ல, நான் போய் அவங்கள அடித்து காப்பாற்றுறேன்ட்டு கருணாஸ் மட்டும் தனியாக போய் அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ சடனாக விமலுக்கும் ஒரு கோவம் வந்து அந்த ரவுடி எல்லாத்தையும் அடித்து அவங்கள காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். இவங்களும் மறுபடியும் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களை அப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றி அவங்கள கொண்டு போய் வீட்டில் அந்த பையன் வீட்டில் விடுவாங்க 2 பேர்த்தையும். அவங்க அப்பா ஆல்ரெடி அந்த ரவுடியை கொண்டிருப்பாங்க. அவனும் அந்த சோகத்தோடைய வீட்டுக்குள்ளே போவான். பட் சின்னதாக திரும்பி பார்ப்பான் விமலையும் கருணாசையும். அவங்க நம்ம காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு ரியலைஸ் பண்ணி டக்குன்னு அவங்க காலில் பேர்லேருந்து அழ ஆரம்பிச்சிடுவான். அப்போ டக்குன்னு அவனுக்கு என்ன பண்ண தெரியாது, ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட்டாக அப்போ அவங்க 2 பேர்த்துக்குமே ஏஞ்சல் மாதிரி இறக்க வச்சு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கருணாஸ் பார்த்து சிரிப்பார், பார்த்தீங்களா நீங்களும் ஏஞ்சலாக மாறிட்டீங்க அப்படின்னு. அந்த சீன் உண்மையாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள நல்லபடியாக அவங்க வீட்டில் விட்டுட்டு இவங்களும் பணத்தை தூக்கிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ விமல் வந்துட்டு ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணுவார். ஒரு நிம்மதியாக ஸ்மோக் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து கருணாஸும் அப்படியே பார்ப்பார். அவரும் சிரிச்சுட்டு அவருக்கு ஒரு தம் எடுத்து கொடுத்து 2 பேருமே ஹாப்பியாக ஸ்மோக் பண்ணிவிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு கருணாஸ் வண்டியை நிப்பாட்டுங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக
பாத்ரூம் போகணும், நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வண்டியை ஒரு ஒரு தனியான ரோட்டில் நிப்பாட்டிட்டு அவர் இறங்கி போயிடுவார். போனவர் ரொம்ப நேரம் வரவே மாட்டார். விமலுக்கு டக்குன்னு ஒரு சந்தேகம் வந்து எங்கே தான் இந்த ஆள் போனான்ட்டு தேடிட்டு போவார். தேடிட்டு போகும்போது அவங்க ஒரு ஒயின் ஷாப் தேடி அங்கே போய் சரக்கு அடித்து உட்காந்துட்டு அவர்கிட்ட நான் எவ்வளோ பெரிய நடிகன் அப்படின்னு காட்டிகிட்டு இருப்பார். விமல் மறுபடியும் அங்கே பிடிச்சி அவரை பிடிச்சி திட்டிட்டு, வாங்க டைம் ஆச்சு, அவங்க கால் பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்து வண்டியில் ஏறுன்னு ரொம்ப இழுத்துட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு அங்கே யார் வராங்கன்னா, அந்த பொண்ணை சேஸ் பண்ணிட்டு வந்த வில்லங்க அங்கே வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து நின்றுட்டு, ஏன்னா இவங்க அந்த காரை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கார் இங்கே நிற்கிறத பார்த்து அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளே வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேரும் டக்குன்னு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிப்பாங்க. ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க போனோன்னே அங்கேருந்து வெளியே வருவாங்க. சரி வெளியே வந்துட்டு, அப்பாடா அங்கே தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ட்டு வந்து நின்று வண்டியில் நின்றுட்டுப்பாங்க. அப்போ ஷார்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வண்டியை நோக்கி போகும். என்னென்னு பார்த்தா வண்டிக்குள்ளே இருந்த பணத்தை காணாமல் போயிடும். இதுதான் படத்தோட இன்ட்ரோல் பிளாக். ஸோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட இந்த இன்ட்ரோல் பிளாக் விடுறாங்க. 2 பேரும் ஐயோ நம்ம கதை முடிஞ்சிடா சாமி, இனி நம்ம இவங்ககிட்ட என்னடா பதில் சொல்லுவோன்ட்டு தலையில் கை வச்சு ரோட்லேயே உட்காந்துருவாங்க. அப்போ கருணாஸை பார்த்து விமல் ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருவார். எல்லாமே உன்னால தான், நீ ஒழுங்காக இருந்திருந்தா இப்போ இந்த பணத்தை நம்ம கொண்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவார். கருணாஸும் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் அவரோட திட்ட தாங்க முடியாமல் நான் மட்டும் தப்பு பண்ணலன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அடி விழுந்துருது அவர் மேலே. என் மேலேயே நீ கை வச்சுட்ட, இனிமேல் நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், நான் என் ஊரை பார்த்து போகிறேன்ட்டு கருணாஸ் அங்கேருந்து டக்குன்னு பேகை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்ப ஆரம்பித்தோடனே இந்த சமயத்தில் பார்த்தோம்னா அவங்க ஊரில் அந்த இலவுக்கான எல்லா சம்பிரதாயம் விழாலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இவங்க வந்துட்டு இருக்கிறாங்கன்றதான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் தூரம் போன கருணாஸ் மறுபடியும் திரும்பி வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனை என்னால் தான் நடந்தது, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பட் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறேன் இந்த பணத்தை கண்டுபிடிச்சி தரக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தா விமலுக்கு ஒரு கால் வருது. காலில் அந்த வில்லன்க கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த பொண்ணை துரத்திட்டு வந்தவங்க, இந்த மாதிரி உன்னோட இதை வந்து நாங்கள் பணத்தை வந்து நாங்கள் எடுத்தாச்சு, மரியாதைக்கு எங்கே அந்த பொண்ணு பையனையும் ஒழிச்சு வச்சுருக்கு, இது இடத்த சொல்லு, அப்போ தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள நாங்கள் வீட்டிலேயே விட்டுட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நேரில் வந்து உண்மையை சொன்னால் தான் நாங்கள் பணத்தை தருவோன்ட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டை விசாரித்து அங்கே போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் வெளியிருந்து ஒருத்தர் இதை அவங்க 2 பேர் வந்துட்டாங்கன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படி சொன்ன உடனே வீட்டில் உட்காந்துட்டு இருந்த அவங்க அப்பா கோவம் வந்து ஒரு பெரிய அருவாளை எடுத்துகிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வெட்டலான்ட்டு வீட்டை விட்டு வெளியே வருவார். வெளியே வரும்போது அவனோட அம்மா, அதாவது பாட்டி, டக்குன்னு அவங்களோட காலை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை நான் ஜெயிலில் போய் பார்க்க விரும்பலை, தயவுசெய்து அவங்க விட்டுன்னு அழுவாங்க. அந்த சமயத்தில் அவருக்கு தன்னோட பொண்ணு பண்ணது முக்கியமாக இல்லை தன்னோட அம்மா காலை பிடிச்சி அழுகிறாங்களேன்றது முக்கியமானு தெரியாமல் அவரும் எமோஷனலாக அந்த இடத்துல அழுகுது உடஞ்சிருவார். அந்த சீன் ரொம்பவுமே ஒரு ரியாலிட்டிவாக எடுத்திருந்தாங்க. நமக்கு பார்க்குறக்கும் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தரே நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, அடி வாங்கி செத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் விரட்டி விட்டுருவாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி எங்களோட பணத்தை கொடுத்தா தானே நாங்கள் கிளம்ப முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க நல்லா கேம் ஆடி இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க உங்கள் வண்டியிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு போட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் கிளம்பிடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு கட் பண்ணால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த பையனான சங்கரபாண்டி, அவங்களோட ஆளுக தான் போய் அந்த பணத்தை திருடிட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சமயத்தில் விமலுக்கு அடிக்கடி கால் வந்துகிட்டே இருக்கும். அதாவது எசக்கி அவங்க வீட்டில் இருந்தும் அந்த மார்ச்சுரியிலேருந்தும் நீ இப்போ பணத்தை சேர்த்தாச்சான்னு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. விமல் எந்த ஒரு காலையுமே எடுக்காமல் ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இட்ஸ் மேக்ஸ் ஒரு டவுட்டை வந்து க்ரியேட் பண்ணும் எல்லாத்துக்குமே. இது உண்மையாலுமே இவன் பணம் எடுத்துகிட்டு வரானா இல்லை பணம் எங்கேயாவது ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் க்ரியேட் ஆகும். அந்த சமயத்தில் அந்த சங்கரபாண்டியோட ஆள் ஒருத்தர் இந்த பிணத்து கூட இருக்க மாதிரி ஒரு குரூப் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விட்ருவார். அது அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே போய் சேரும். அப்போ இந்த இசக்கியும் அதை பார்த்துட்டு இது என்ன நடக்குது, இவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்ட்டு ரொம்ப கோவப்பட்டு அவரும் கால் பண்ணி கேட்பார். ஃபோனும் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஏதாவது வழி கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இந்த விமலுக்கு கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு தன்னோட மார்ச்சுரியில் தன்னோட ஆஃபீஸருக்கு அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் தொலைச்சிட்டேன், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேட்பார். அதுக்குனால தான் நீ ஃபோன் எடுக்காமல் இருந்தியா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன்னு அவரும் சொல்லி, சரி நான் உனக்காக ஒரு ஐடியா தரேன், இந்த ஐடியா படி நீ போனீன்னா மோஸ்ட்லி எந்த பிரச்சனையிலேருந்து நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
போகிற வழியில் இருக்க பக்கத்து ஊர் இருக்கிற மார்ச்சுரிக்கு கான்டாக்ட் பண்ணி அங்கே வந்திருக்க ஏதோ ஒரு அனாதை பிணத்தை எடுத்து அதை ரேப்பப் பண்ணி நீ கொண்டு போயிரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி தலநசிங்க தான் இறந்துருக்காரு. ஸோ அவங்க அந்த மேலே மட்டும்தான் பூஜை எல்லாம் நடத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது இது எந்த பெண்ணுன்னு. நீ அந்த அந்த இதை பண்ணு, நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், நீ போய் வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. விமலும் இந்த ஐடியா நல்லா இருக்குன்ட்டு அவரும் வேறு வழி இல்லைன்னு கிளம்புறான். இந்த சமயத்தில் எல்லாருமே அவனுக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது இசக்கி வந்துட்டு எங்கள் பணம் வந்துட்டு தான் இருக்கா, இல்லை என்ன இது இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இது வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் போது இல்லை நான் பணத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன்னு ஒரு பொய்யும் சொல்கிறான் விமல். ஒரு வழியாக பணம் கிடைக்க போகுதுன்னு அந்த மார்ச்சுரிக்கு விமலும் கருணாஸும் போய் சேர்றாங்க. போய் சேர்ந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு அங்கே ஒரு போலீஸ் கேங் வராங்க. அதாவது பார்த்துட்டு இவங்க நிற்கிறாங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த இறந்துருக்கிறவர் ஒரு ஒரு ஊரில் பெரிய ஆளுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஐயோ நம்ம எப்படியோ அந்த பணத்தை கொண்டு போயே ஆகணும், ஏன்னா இவர் நம்ம கொண்டு போகலைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தான் ஒரு சின்ன ஒரு தாட் எரிஞ்ச வரும். பார்த்தா இந்த பணத்தை கொண்டு வரக்கு ரெடியாக இருந்த அந்த மார்ச்சுரி இருந்த ஆஃபீஸர் இந்த போலீஸ் வரதை பார்த்துட்டு அவரும் தயங்கி நடந்து வராரு. வந்துட்டு இல்லைப்பா இந்த மாதிரி போலீஸ் கேஸு ஏதோ ஒரு பணத்தை அவங்க கேட்குறாங்க, ஸோ கேஸை முடிக்கணும்னு பார்க்குறாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ஏன்னா உங்களை தானே நாங்கள் நம்பி வந்தோம், இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஏமாந்து அங்கேருந்து திரும்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த எசக்கியோட அக்காவுக்கும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்த நியூஸை கேட்டுட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. இந்த மாதிரி பணம் நம்ம தாத்தா நம்மக்கிட்ட தான் கிடைக்கணும், அவங்கக்கிட்ட போயிடுச்சுன்னு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் எசக்கிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் மறுபடியும் கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி நீ அவர் கூட ஐயா கூட இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிணமே கையில் இல்லை. டக்குன்னு கருணாஸை ஃபுல்லாக பாடியை ரேப் பண்ணி பிணம் மாதிரி பண்ணி அந்த செல்ஃபி எடுத்து அனுப்புகிறான். அவங்களும் பார்த்துட்டு பாரு நம்ம ஐயா இவங்க கூட தான் இருக்காங்க, நீ பயப்படாதுன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறமும் இப்படி சமாளித்து அவங்க மறுபடியும் நாங்கள் வண்டியில் இங்கே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரிமிட்டோரியத்துக்கு ஒரு பணத்தை தூக்கிட்டு எல்லோரும் போகிறாங்க இறுதி ஊர்வலமாக. அதை அங்கேருந்து விமலும் கருணாஸும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த கிரிமிட்டோரியத்துக்கு செக்யூரிட்டிக்கிட்ட லஞ்சம் கொடுத்துட்டு இந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம், ஏன்னா அது ஒரு ஆனந்த பணம் பதைக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவனால அவனும் காசை வாங்கிட்டு நான் சொல்கிற டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு யாரும் இல்லாத டைமில் நீங்கள் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் வந்துட்டு இவங்க 2 பேருமே கருணாஸும் வந்துட்டு குழியை தோண்டி பணத்தை எடுக்க பார்க்குறாங்க. அந்த பூஜையில் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கும்போது டக்குன்னு யாரோ ஒருத்தன் அந்த பதைக்க வந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து மறுபடியும் பார்த்துட்டு ஒரு குடிப்போதையில் ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்றான். அந்த பணமும் கிடைக்காம போயிடுது. கூட்டம் கூடிடுது, பணமும் கிடைக்காம இவங்க 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க. பணம் கிடைக்காம போயிடுச்சு. அந்த சமயத்தில் இவங்க சங்கரபாண்டியோட ஆளுங்க அவங்க ஐயாவோட பணத்தை எடுத்துகிட்டு அவங்க யாருக்கும் தெரியாமல் ஒரு தனியான ஒரு சுடுகாட்டுக்கு போய் அவங்களோட இதை பூஜையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே போனோன்னே சங்கரபாண்டி டக்குன்னு கோவம் வந்து யார் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்களோ அவனை போட்டு அடி நடிக்கிறாரு. இவன் தான் எல்லா பிரச்சனையும் காரணம், யாருக்கு தெரியாமல் இப்போ முடிச்சிடலான்னு பார்த்தா மறுபடியும் பகையன் கிளப்புறான்ட்டு அங்கே ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய சண்டையாக வருது. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஒரு கடமையும் மூத்த பையனாக அவர் செஞ்சு முடிச்சிருவார், மொட்டை அடித்து எல்லாமே. இந்த சமயத்தில் கட் பண்ணால் இவங்க 2 பேரும் சோகமாக உட்காந்துருப்பாங்க, விமலும் கருணாஸும். என்னடா பண்ணுறது, அவங்க கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசனையிலே இருப்பாங்க. அப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவான் விமல். நான் லைஃப்பில் சுத்தமாக நான் ராசியே இல்லாதவன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு யோசனையிலே புலம்பிகிட்டே இருப்பான். அப்போ திடீர்னு அவங்க ஒய்ஃபும் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்க, காசு ரெடி பண்ணிட்டியா அப்படின்றதுக்கு இதாகிடுச்சுன்னு அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் விமலுக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்கள பிடிச்சி ரொம்ப திட்டிடுவான். அவங்க ஒய்ஃபை பிடிச்சி போய் செத்து தொலை அந்த லெவலில் பேசிடுவான். அவங்களும் அழுதுட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அந்த சமயத்தில் பக்கத்தில் கருணாஸ் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி செத்து தொலைலாம் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு அவரும் அட்வைஸ் பண்ணுறாரு. விமல் ஒரு சுச்சுவேஷனில் புலம்பிகிட்டே போய் சூசைட் பண்ணிக்கலான்னு லாரியில் விழுக போயிடுவார். விமல் கருணாஸ் போய் காப்பாற்றிடுவார். விமல் தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாவும் எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, நான் பிறந்தப்பவே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவும் என்னை விட்டு போயிட்டார், அவங்க 2 பேர்த்தையும் நான் பார்த்தது கூட கிடையாது, எனக்கு எதுவுமே சரியாக நடக்காதுண்ணா, எல்லாமே எனக்கு சனின்னு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும், அந்த பக்கம் பணம் கேட்குறாங்க, இந்த பக்கம் பணம் கேட்குறாங்க, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே 2 குழந்தை பிறந்துச்சுன்னா, ஆனால் அது பிறந்தப்பே இறந்துருச்சு, நான் இது வரைக்கும் எத்தனையோ பிணத்தை தூக்கியிருக்கேன், பட் என்னோடய குழந்தைகளோட பிணத்தை அவங்க பொட்டலம் பண்ணி கொடுக்கும்போது
என்னால் அந்த வழியை தாங்கிக்கவே முடியலை, எல்லாத்துக்குமே காசு தானே நான் இங்கே வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறாரு. இதை கேட்டு கருணாஸும் ரொம்ப கண் கலங்கி நின்றுறாரு. அப்போ இந்தாங்க தண்ணி கொடுங்கன்னு கொடுத்துட்டு அவங்க ஃபோன் வாங்கி கருணாஸ் ஒரு கால் பேசுகிறாரு. கால் பேசினதில் இங்கே வாங்க, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஒரு பணம் இருக்காமா, வாங்க டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம், நம்ம ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிச்சுன்ட்டு அவரை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது விமலும், நான் உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுப்பா ஃபேமிலி, அப்படியெல்லாம் கிடையாது, நான் இப்போ தான் எனக்கு பொண்ணே பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளை எதுவும் கிடைக்கலன்னு ஒரு காமெடி பண்ணேன். விளாடாதீங்க. இல்லைப்பா, நான் வந்து எனக்கு எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணவே இல்லை. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுற வயசும் இல்லை. சொல்ல நம்ப மாட்டேங்க, எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் நானே சூசைட் பண்ண போயிருந்தேன். பட் எல்லோரும் என்னை காப்பாற்றிட்டாங்க. எங்கள் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ பாசம். எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் எனக்கு இந்த கூத்து மட்டும்தான். பட் அந்த கூத்து யாருமே இப்போ சப்போர்ட் பண்ணுறது இல்லை. நான் எவ்வளவோ உயிரை கொடுத்து நடித்தா கூட ஒரு பையன் கூட என்னை பார்க்க கைத்தட்ட மாட்டேங்கிறான். நான் உங்கள்கிட்ட ஏன் வந்ததுலேருந்து நடித்து காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம். ஆனால் அதை சப்போர்ட் பண்ணுறக்கோ அதுக்கான ஒரு 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 காசு ஃபினான்ஷியல் இதோ யாருமே எனக்கு தரலை. நான் இனி வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்குன்னு இங்கே யார் தான் இருக்காங்க, நான் இதெல்லாம் நினச்சி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு அவரும் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. விமலும் அதை கேட்டு ரொம்ப எமோஷனலாக ஆயிடுறான். சரி என்னோடய கதையை கேட்டுட்டு நீங்கள் மெதுவாக வண்டி ஓட்டாதீங்க, வண்டி எடுத்துகிட்டு போங்க, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி பணம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் இனி கிடைக்கல இல்லைண்ணா, அவங்க என்ன வந்து இப்போ பார்க்கவா போகிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி வைங்க, நம்ம அதுக்குள்ளே பணம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம போய் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு கருணாஸ் சொல்கிறாரு. சரின்னு அவரும் கால் பண்ணி நாங்கள் இந்த ஏரியாட்ட வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஆளுகளும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இசையோட ஆளுங்க. வண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இனி வேகமாக போனால் தானே நம்மளால் போய் சேர முடியும், ஏன்னா ஏற்கனவே நம்ம லேட் ஆகிடுச்சின்னு கருணாஸ் சொல்ல டக்குன்னு வண்டியிலேருந்து வெளியே குதிச்சிட்றாரு. போயிட்டுங்க வேகத்தில் வெளியே இருக்கிற பைபாஸில் ஒரு லேம்பில் இடித்து கீழே விழுந்து கருணாஸ் அந்த இடத்துல இறந்துடுறாரு. விமலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நடந்ததெல்லாம் ஒரு ஷாக்காக பார்க்குறாரு. டக்குன்னு வெளியே ஓடி வந்து பார்க்குறாரு, கருணாஸ் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அங்கே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு எமோஷ்னலான ஒரு சீக்வன்ஸ் அது அமையும். அப்போ அவங்க போடுற ஒரு சாங்கும், நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்து சிரிச்சிட்டு வந்து அவங்க 2 பேருமே அழுகையில் இருப்பாங்க. அவர் ரத்த வெள்ளத்துலேயும் விமல் அழுகையிலையும் இருப்பார். கொஞ்சம் நேரத்தில் எஸ்கேயோட ஆளுகளும் அங்கே வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ வந்துட்டு எங்கே பணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் கருணாஸை எடுத்து தான் அது பணமாக எடுத்து ரேப் பண்ணி அங்கே வச்சுருப்பார். சரி வா போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிற வழியெல்லாம் அவ்வளோ மரியாதைகள் இருக்கும். யாருக்கு தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, என்னை யாருமே ஊரில் ஒரு மனுஷனாகவே மதிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கருணாஸுக்கு இந்த ஊர் ஃபுல்லாக அவர் இறந்ததுக்காக மரியாதை செலுத்துகிற மாதிரி அந்த சீக்வன்ஸை காட்டுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அங்கே ஒரு விழா மாதிரி நடத்தி அத்தனை பேருக்கு அங்கே ஒரு இதை க்ரியேட் பண்ணி, உண்மையை சொல்லப்போனால் அதுதான் ஒரு ராஜ மரியாதைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக அதை நடத்தி முடிச்சுன்னா விமல்கிட்ட வந்து அந்த இசைக்கு கேட்பார், ஏன் இவ்வளோ ஃபோன் எடுக்கலை, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஃபோன் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க அவங்க அப்பாவோட கடைசியாக யூஸ் பண்ண பொருள்னு குச்சி பர்ஸு எல்லாமே எடுத்து கொடுப்பாரு. இதை பார்த்தோன்னே இசைக்கு ஓகே இவன் கொஞ்சம் நல்லவன் தான் போல் அப்படின்ட்டு எவ்வளோ பேமெண்ட்டோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்க. ஆக்சுவலாக இது நடந்து வரும்போது விமலுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே இருக்கிற பணம் கருணாஸோடது. பட் கருணாஸ் யாருமே சிறப்பாக அங்கீகரிக்கல. அவரோட வாழ்க்கையில் எல்லாருமே அவரை ஒரு ஜோக்கராக பார்த்துருக்காங்கன்ற ஒரு கில்ட்டும் அவருக்கு இருந்தனாக்கும். பட் அவருக்கான இறுதி அஞ்சலி ஒரு ராஜ மரியாதையாக நடக்குன்றதை ஃபீல் பண்ணி அவரும் அந்த இடத்துல அங்கே இருக்கிற அந்த மியூசிக்கு அவரும் டான்ஸ் ஆடி அவரும் அவரோட அஞ்சலியை செலுத்திட்டு அங்கேருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் விமலும் அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய த்ரில்லரான ஒரு எலிமெண்ட்ஸோ ஒரு பரபரக்கிற அந்த மாதிரி சீக்வென்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட இது கொண்டு போன அந்த கதைக்களம் வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டை எடுத்துகிட்டு அது மூலமா நமக்கு ஒரு மனிதநேயத்தையும் அதே சமயம் ஹியூமனிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அப்புறம் ஒருத்தவங்க விட்டு கொடுக்கறது என்ன, ஒவ்வொருத்தவங்க படுற கஷ்டங்கள் என்ன அப்படின்னு ஒரு சிம்பிளான ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக சிம்பிளான கதை மூலமாக நமக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் நமக்கு எப்போயா தான் கிடைக்கும். இது நிச்சயமாக ஒரு கிரேட்டஸ்ட் ஃபிலிம்னு நம்மளால் சொல்ல முடியலனாலும் ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல் குட் மூவின்னு நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும். முக்கியமாக இதில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கருணாஸ் உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருந்தார், விமலும் சரி. ஸோ
நம்ம எல்லோரும் இந்த படத்தை மஸ்ட் வாட்ச் சீரீஸில் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ஸோ இன்னொரு படத்தோட ஸ்டோரியோட நம்ம வரலாம். ஸோ until then, bye from Film Appreciation Tamil. Thanks.